ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். புதுசாக என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மார்னிங் ரொட்டீன் தான். 5 to 9 மணி வெளியே என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டே வந்துட்டு 4 மணிக்கு தாங்க ஸ்டார்ட் ஆச்சு. சின்ன போய் குளிச்சுட்டு வந்துட்டு எப்பயும் போல் நல்ல வாசலெல்லாம் கழுவி மஞ்சள் தடவி சந்தனம் குங்குமம்லாம் வச்சு விட்டேன். அதுக்கப்புறம் வாசல் தண்ணி வச்சு குழம்பு போட்டுவிட்டு உள்ளே வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் நைட்டி மாற்றிட்டு வந்து கிச்சனுக்கு தாங்க என்ட்ரி ஆனேன். ஏன்னா பூஜை பண்ணும்போது வந்துட்டு டைம் இதில், அதனால் பூஜை வீடியோலாம் எடுக்க முடியல இன்றைக்கி. வந்ததையுமே மாவு தாங்க எடுத்து பார்த்தேன். ஏன்னா ஒவ்வொரு நாள் மாவு புளிச்சிருக்கும், ஒவ்வொரு நாள் புளிக்காது. அதனால் புளிச்சிருக்கோம் இல்லைன்னு பார்த்துட்டேன். மாவு நல்லாவே புளிச்சு வந்திருக்கு. அந்த மாவு புளிக்கிறதுக்காக ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன் கேளுங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாதவங்களும் இருக்காங்கள்ல. அவங்களுக்காக மாவு புளிக்காமல் நம்ம எப்படி வச்சோமோ அப்படியே இருந்துச்சுன்னா என்ன பண்ணாக்கா, நம்ம வெத்தலை போடுறோம்ல, அந்த வெத்தலை எடுத்து அந்த மாவு மேலே அப்படியே கமுத்தி போட்டோம்னாக்கா, போட்டு ஒரு 2 மணி நேரம் நீங்கள் வெயிலில் மாவு வைக்கணும் வச்சிங்கனாவே புளிச்சிடும், நல்லா புளிச்சு வந்துடும். நானுமே ட்ரை பண்ணியிருக்கேன், பட் நல்லா வந்திருக்கு எனக்கு ரிசல்ட்டு. எனக்குமே ஒருத்தர் சொல்லி தான் நான் அதுமாரி ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வேகத்தாங்க போட்டேன் காலையிலேயே. ஏன்னா அது முழுசாக அப்படியே போட்டால் சீக்கிரமாக வேகாது. அதனால் கட் பண்ணி பாதியே போட்டோம்னா கொஞ்சம் வேகும். இந்த சின்ன குக்கர்னால ஒரு 6-7 விசிலாவது நான் விட்டா தான் அது நல்லாவே வெந்து வரும் உருளைக்கிழங்கு. அது என்னன்னு தெரில, இந்த வாரம் வாங்கின உருளைக்கிழங்கு எதுவும் நல்லா இல்லை, பார்க்க மட்டும்தான் நல்லா இருக்குது. அது ஒரு மாதிரி பிசுப்பாக இருக்குது. இந்த கம் ஒட்டுமே கையில் அப்படி தான் இருந்துச்சு, அது என்னன்னே தெரியல. உருளைக்கிழங்கு வேக போட்டு கழுவி வச்ச பாத்திரமெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கார சட்னிக்கு தாங்க ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கார சட்னி எப்படி பண்ணேன்னாக்கா, வெங்காயம், வரமிளகா, கொஞ்சம் சீரகம், உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். அவ்வளோதான், நான் வேறு எதுவுமே சேர்க்கல. அதில் கடலை சேர்ப்பாங்க, பட் எனக்கு பிடிக்காது கார சட்னி கடலை சேர்த்தா. அதனால் நான் அப்படியே அரைச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மிக்ஸி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா நான் ஒரு பொருளை எடுத்தேன்னா கூட அந்த பொருள் மறுபடியும் எடுத்து உடனே அந்த இடம் வச்சா தான் கொஞ்சம் இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். எங்களோட கிச்சன் கொஞ்சம் சின்னது தான் எனக்கு தோணுது, பட் உங்களுக்கு எப்படி தெரியுதோ தெரியல வீடியோவில். அதுக்கப்புறம் சட்னி நான் ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா, நான் தோசைக்கு மாவு எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா நான் நைட்டே சூடாப்பு உப்பெல்லாம் போட்டு கரைச்சி வச்சுருப்பேன். மறுபடியும் காலையில் தோசை ஊற்றும் போது மாவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு தான் கறிப்பேன். எப்பவுமே கரைச்சி தோசை ஊற்றினா நல்லா வரும். அதனால் இன்றைக்கி என்னன்னு தெரில, பூஜை முடிஞ்சிச்சா இல்லையா, தம்பியும் உடனே எஞ்சிட்டான். அவனை பார்க்கறதுக்கே நேரம் சரியாக போச்சு. சமைக்கிறதுக்கு விடவே இல்லை. ஒரு டீ போட்டு குடிக்கலான்னா கூட அவன் விட்ல. அழுதுகிட்டே இருந்தான் கீழே விட்டாக்கா. சரின்ட்டு அவனை தூக்கி வச்சுக்கிட்டே இருந்தேன். 6:30 மணி வரையும் கையிலே தான் இருந்தான். அதுக்கப்புறம் தண்ணி வேறு வந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க போய் எப்பயும் போல் அவரை எழுப்பி அவர்கிட்ட விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் தண்ணி ஃபஸ்ட்டெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு, அப்புறம் பார்த்திங்கனாக்கா வெளியே துணி துவைக்கிறதெல்லாம் இருந்துச்சு ஒரு 2 ஜதை. நைட்டு ஃபுல்லாக மழையில் எல்லா துணி எல்லாமே நனைஞ்சிச்சு. அதுதான் காலையில் துவைச்சி காய போட்டுருந்தேன். மாவு கரைச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து தனியாக வச்சுருந்தேன். அது ஆறுனதுக்கப்புறம் தான் சூடாக இருக்கும்போது அது தொலியெல்லாம் எடுக்க முடியாது. அதனால் கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். கொஞ்ச நேரம் ஆறட்டுன்ட்டு அந்த தண்ணியை எடுத்து கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த தொலியெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு இருந்தேன். தோலெல்லாம் நல்லாவே ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேனாக்கா, ஒரு பவுலில் தான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். உருளைக்கிழங்கு தோலெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பவுலில் போட்டு நல்லா கையிலே பிசைஞ்சிக்கிட்டேன். நான் கரண்டி அது இது எதுவுமே எடுக்கல. நான் எப்பயுமே ஆல்மோஸ்ட் உப்பு போடுறதாகட்டும் ஏதோ ஒன்றுக்கு கை தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா உப்பெல்லாம் வந்துட்டு கையிலேருந்து போட்டால் தான் எனக்கு அளவு தெரியும். இல்லை அப்படியே ஸ்பூனில் போட்டால் சுத்தமாகவே அளவு தெரியாது. அதுலேயும் ஒரு சில பேர் சொல்கிறாங்க உப்பு டப்பாலெல்லாம் கை எடுத்து போடக்கூடாதுன்ட்டு. பட் அது உண்மையாக இருக்கலாம். பட் நான் கையிலேருந்து போட்டால் மட்டும்தான் எனக்கு ஒரு அளவு தெரியும். அதனால தான் நான் கையை யூஸ் பண்ணுவேன். உருளைக்கிழங்கு வறுக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, கறிவேப்பிலெல்லாம் போட்டு வெங்காயம், பச்சை மிளகா தான் போட்டேன். போட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள், உப்பு, ஏற்கனவே நான் உப்பு சேர்த்துருக்கேன். பட் இப்போ தாளிக்க கொஞ்சம் லைட்டாக கம்மியாகவும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எனக்கு இந்த வாரம் வாங்கின உருளைக்கிழங்கு சத்தியமாக பிடிக்கல. ஏதோ ஒரு மாதிரி கம் மாட்டுற மாரியே இருந்துச்சு கையில். செம்ம கடுப்பாயிடுச்சு காலையிலேயே. ஆசையாக ஏதோ ஒன்று செய்யலாம் தின்றதுக்கு அப்படின்னாக்கா,
நல்லா வர மாட்டேங்குது. அதான் செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. பட் ஆனால் சாப்பிடும்போது டேஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இருந்துச்சு. அது ஒன்றும் பெட்டரா தோணுச்சு எனக்கு. இன்றைக்கி பெட்டரா ஃபீல் பண்ணேன். பரவாயில்ல, பார்க்க தான் நல்லா இல்லை, சாப்பிட சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு நானும் சாப்பிட்டுக்கிட்டேன் இன்றைக்கி. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கி தனியாக வேறு பவுலில் மாற்றி வச்சுக்கிட்டு அதையுமே அப்புறம் தேங்காய் சட்னி தாங்க ரெடி பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சமாக கடலை, அவருக்கு இஞ்சியெல்லாம் போட்டு தேங்காய் சட்னி ஆடினா சுத்தமாக பிடிக்காது. ஒரு சில பேர் இஞ்சியெல்லாம் போட்டாருன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளுக்கு பிடிச்சது அவருக்கு பிடிக்கிறதில்ல. 2 பேருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும் ஒத்து போகிறதில்ல. இருந்தாலுமே ஒன்றா இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா கடவுள் எப்படியெல்லாம் இது பண்ணி சேர்த்து வச்சுருக்காங்க. ஒரு விஷயத்தில் கூட எனக்கு என் வீட்டுக்காருக்கு பொருத்தமே இல்லை. எனக்கு பிடிச்சது அவருக்கு பிடிக்காது, அவருக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காது. இப்படி தான் இருக்குது. இப்படி தான் ஒரே வீட்டுக்குள்ளே வாழ்கிறோம். 4 வருஷம் முடிஞ்சு இப்போ 5ஆவது வருஷம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்படி தான் கடைசியிலேயே இருக்க போகிறோம்னு நினைக்கிறேன் நான்லாம். 2 பேருக்கு இடையில எந்த ஒரு பொருத்தமும் இல்லைனா கூட, ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்குது. லவ் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் எங்களுக்குள்ளே இருக்குது. அது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எப்பயோ நான் தனியாக போயிருப்பேன், அவர் எப்பயோ ஒரு பக்கம் போயிருப்பார். கண்டிப்பாக 2 பேரும் ஒன்றா இருந்திருக்கவே மாட்டோம். நம்ம ஒருத்தர் மேலே பாசம் வச்சிட்டோம்னாக்கா, அந்த பாசன்றது அந்த இடத்துல நம்மளுக்கு பிடிச்சது அவங்க வாங்கி கொடுக்குறாங்களா இல்லையா, நம்மளுக்கு பிடிச்ச மாரி அவங்க நடந்துக்கலனா கூட அந்த இடம் விட்டு நம்மளுக்கு போகணும்னு தோணாது. என்ன வச்சுக்கோங்களேன், எங்கள் வீட்டில் சண்டை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், 2 நாள் ஆனாலும் 2 பேருமே பேசிக்க மாட்டோம். ஒரே வீட்டில் தான் இருப்போம். வெளியில் நான் சுத்தமாக போகவே மாட்டேன். நான் பாட்டுன்னு கதவு டோர் லாக் பண்ணிட்டு நான் பாட்டுன்னு உள்ளவே தான் இருப்பேன். பசங்களை பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு உள்ளவே தான் இருப்பேன். வெளியே போக மாட்டேன். அவர் பாட்டுன்னு வேலைக்கு போவார். அங்கே சாப்பிட மாட்டார். எனக்கு தெரிஞ்சு அவர் சாப்பிட மாட்டார். சண்டை போட்டோம்னா நான் சாப்பிட மாட்டேன்னா அவரும் சாப்பிட மாட்டார். அவரும் அப்படியே தான் வேலை செஞ்சுட்டு சாயங்காலம் வரைக்கும் வருவார். நானே போய் பேசுவேன். எதுக்குனாக்கா நான் வீட்டில் வெட்டியாக இருக்கேன். ஸோ அவர் செய்கிற வேலை அப்படி ரொம்ப கஷ்டமான வேலை. அதனால் நானே போய் பேசிட்டு சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறம் சமைச்சு நான் சாப்பாடு செஞ்சு போடுவேன். அதுக்கப்புறம் 2 பேரும் சாப்பிடுவோம். இப்படி தான் எங்கள் வீட்டில் சண்டை நடந்தா. ஒரு சில பேர் மாரி சண்டை போட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு நினைப்பேன். எனக்கெல்லாம் சுத்தமாக வராது. நான் ஏன் போகணும், நான் எதுக்கு போகணும், இப்படி தான் கேட்பேன். நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் அங்கே தான் இருப்பேன். நீ போனால் நீ போ, நீ வேணும்னா உங்கள் அம்மா வீட்டுக்கு போ, நான் அங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். நான் கடவுளுக்கு ரொம்பவே நன்றி சொல்லுவேன். ஏன்னா இது ஒரு விஷயத்தில் நல்ல வாழ்க்கையாக அமைச்சு கொடுத்துருக்காருல்ல, அதுவே எனக்கு போதும். மற்றவங்க எப்படி இருக்காங்களோ எனக்கு தெரியாது. என் ஹஸ்பண்டு ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்களோ எனக்கு அது போதும். சில விஷயத்தில் எந்த விஷயத்துலையும் மேட்ச் ஆகாது, ஆனால் ஒரு விஷயத்தில் தவிர சரிங்களா, அதுவே நம்மளுக்கு போதும். நாங்கள் எவ்வளோ சண்டை வந்தாலும் பிரிஞ்சு போகாமல் ஒன்றா இருந்தாலுமே நம்ம போதும். ஏன்னா குழந்தைங்களோட எதிர்காலம் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு சின்ன சண்டைகள்லாம் பிரிஞ்சு நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தைங்களுக்கு அம்மாவும் வேணும், அப்பாவும் வேணும். அம்மா இல்லாமல் குழந்தைங்கள வளர்க்கக்கூடாது, அப்பா இல்லாமல் வளர்க்கக்கூடாது. ரொம்ப கஷ்டம் சரிங்களா. ஒரு பள்ளிக்கூடம் போச்சிங்கன்னா கூட அங்கே என்ன கேட்பாங்கனாக்கா, அம்மா இருந்தாக்கா அப்பா இல்லையான்னு கேட்பாங்க. அதே அப்பா இருந்தாக்கா அம்மா இல்லையான்னு கேட்பாங்க. அதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு. அதெல்லாம் கேட்டால் நமக்கு தான் இருக்காங்களே, இருந்தாலும் ஏன் தனித்தனியாக இருக்காங்க அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் எவ்வளோ ஒரு பிரச்சனை வந்தாலுமே, எவ்வளோ ஒரு சண்டை வந்தாலுமே பேசி சரி பண்ணுறதுக்கு தான் பாருங்கள். ஆனால் பிரிஞ்சு போகாதீங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சொன்னது நீ கேட்கணுன்ற அவசியம் இல்லை. நான் சொல்கிறேன், பிரிஞ்சு போகாதீங்க. ஏன்னா எதை நடந்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு தான் பாதிக்கும். அதனால் சொல்கிறேன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இந்த ஈகோ பிரச்சனை இருக்கக்கூடாது. இந்த ஈகோ பிரச்சனை இருந்தாலுமே பிரிஞ்சு போகிற எண்ணம் தான் வரும் சரிங்களா. ஒருத்தர் இல்லை ஒருத்தர் விட்டு கொடுக்கணும்ல. இருக்கிற ஒரு லைஃப் அது குழந்தைங்களுக்காக வாழ்ந்துட்டு போகலாமே. அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறது கஷ்டம்தான், ஆனால் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நான் சொல்லலை. இப்போல்லாம் வந்துட்டு ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் விட்டுட்டு போகிறாங்க. அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு குடிக்காரனா இருந்து அவன் பிடிச்சி அடிச்சுக்கிட்டே இருந்தானா கூட அவங்க கூட வாழ்றது ரொம்ப கஷ்டம் சரியா. அதேமாரி இருக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் விட்டு போனீங்கன்னா கூட நல்லாயிருக்கும். அது நல்லாவே இருக்காங்க, நல்லாவே பார்த்துக்குறாங்க. ஏதோ ஒரு வார்த்தை, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது அப்படின்னு உடனே விட்டுட்டு போயிடுறாங்க. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்டே இருக்கா. அவளே அவங்க வீட்டுக்காரர் ஏதோ ஒரே ஒரு வார்த்தை ஏதோ சொல்லியிருக்காங்க, அந்த வார்த்தையை விட்டுட்டு வந்துட்டா. அவளும் போல் அவர் பார்த்திங்கனாக்கா இன்னொரு மேரேஜ் பண்ணிட்டு அவரோட லைஃப் மட்டும் நல்லா இருக்குது. இவன் மட்டும் தனியாக தான் இருக்கா குழந்தைய வச்சுக்கிட்டு. அதுக்கு தான் சொல்கிறேன், எந்த ஒரு இதாக இருந்தாலும் இறங்கி போகிறதுல என்ன கிடைக்குது, இருக்கிற ஒரு லைஃப் நம்மளுக்கு பிடிச்ச மாரி நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால்
நம்மளை பிடிச்சவங்களும் நம்ம கூட இருக்கணும். அதுதான் மெயின். என் ஃப்ரெண்டு எப்பயுமே சொல்லுவாள், என் வீட்டுக்காரரு என்னை விட கம்மியாக தான் சம்பாதிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதா இல்லையா தெரியல. பொம்பளைங்க மாதத்துக்கு 1,00,000 நீங்கள் சம்பாரிச்சிங்கன்னா கூட ஹஸ்பண்ட் இல்லாமல் அவர் கூட இருந்து பத்திரமா சம்பாரிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு இருக்கிற மதிப்பே தனி. அவர் இல்லாமல் நீங்கள் 1,00,000 இல்லை 2,00,000 நீங்கள் சம்பாரிச்சிங்கன்னா கூட பொம்பளைங்களுக்கு அது வேறு அர்த்தம் சொல்லுவாங்க. அந்த மதிப்பே இல்லை நம்மளுக்கு. சரிங்களா? சம்பாதிக்க எல்லாருக்குமே தெரியும். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், நீ இவ்வளோ சம்பாதிக்கிற அப்படின்னு யாரையுமே குறையா சொல்லிக்காதீங்க. சரிங்களா? அந்த 2 பேரும் நீங்கள் எவ்வளோ சம்பாரிச்சிங்கன்னா கூட ஒரே குடும்பத்துக்கு தான் நீ எடுத்துகிட்டு வந்து போகிறீங்க. நீ சம்பாரித்து நீயும் வச்சுக்கிறதில்ல, நான் சம்பாரித்து நானும் வச்சுக்க போகிறதில்ல. இப்படி தான் நம்ம 2 பேரும் ஒரு குடும்பத்தில் 2 பேர் இருக்கோம்னா நம்ம இப்படி தான் வாழ்கிறோம். நான் 10 ரூபா சம்பாரித்தா அது குடும்பத்துக்கு தான், அவர் 10 ரூபா சம்பாரித்தா அது குடும்பத்துக்கு தான். நான் அதிகமாக சம்பாதிக்கிறேன், நீ கம்மியாக சம்பாதிக்கிற அப்படின்றலாம் என்றைக்குமே அப்படியே குடும்பத்துக்குள்ளே எடுத்துகிட்டு வராதிங்க. அது ரொம்ப தப்பு. அதால் தான் முக்கால்வாசி சண்டையே வருது. ரொம்ப பேர் பிரிஞ்சு போகிறாங்க. எனக்கு அப்படி பிரிஞ்சு போகிறது நிறைய பேர் நானும் கேள்விப்படுவாங்க, தனித்தனியாக இருக்காங்கன்ட்டு. அது ரொம்பவே வருத்தப்படுவேன். எதுக்கு பிரிஞ்சு வாழ்கிறாங்கன்னே தெரியல. எவ்வளோ பிரச்சனை இருந்துச்சுன்னா கூட பேசி சரி பண்ணலாமே அப்படின்ட்டு. இந்த வீடியோவில் நான் ரொம்ப வளவலான்னு பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு, அதுக்கு தான் சொல்லியிருக்கேன். தோசை ஊற்றி கார சட்னி போட்டு நல்லா ஃப்ரெட் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு உருளைக்கிழங்கு போட்டு நல்லாவே ஃப்ரெட் பண்ணி விட்டு ஒரே பக்கம்தான் வேக வைக்கணும். அதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு தேங்காய் சட்னி போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். எங்கள் ஊர்லலாம் இதுதான் ஸ்பெஷல்னாக்கா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் எப்போ ஹோட்டலுக்கு போனால் கூட இதுதான் சாப்பிடுவேன் கேட்டு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.